Hi all, welcome to Bio Squad in Tamil. CBSE Class 10 Biology Life Process Lesson பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவோட Introduction and Autotrophic Nutrition ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம Heterotrophic Nutrition பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். Each organism is adapted to its environment. The form of nutrition differs depending on the type and availability of food material as well as how it is obtained by the organism. ஒரு ஆர்கானிசமும் அவங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற அடாப்டேஷன் ஃபீச்சர்ஸோடு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஃபுட் அவங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபுட் அவங்க சாப்பிட்றாங்க, அந்த ஃபுட்டில் இருந்து அவங்க நியூட்ரிஷனை எப்படி அப்டெயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆர்கானிசமுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த சோர்ஸ் இஸ் ஸ்டேஷ்னரினா இம்மூவபிள். எக்ஸாம்பிள் நமக்கு கிராஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொன்று மொபைல், தட் மீன்ஸ் மூவ் ஆகிற ஒரு ஃபுட் மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் டீர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. Would allow for differences in how the food is accessed and what is the nutritive apparatus used by a cow and a lion. இப்போ நமக்கு இங்கே ரெண்டு விதமான ஃபுட்டு கொடுத்துருக்கு. ஒன்று ஸ்டேஷ்னரி ஃபுட்டு, தட் மீன்ஸ் கிராஸு. இன்னொரு மொபைல் ஃபுட், தட் மீன்ஸ் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டு. எக்ஸாம்பிள் டியர். இப்போ இந்த ரெண்டு அனிமலுமே, அதாவது ஒரு ஹெர்பியோரஸும் ஒரு கார்னியோரஸும் இருக்குது. ஹெர்பியோரஸ் வந்து கிராஸை சாப்பிட போகுது, கார்னியோரஸ் வந்து டீரை சாப்பிட போகுது. இந்த ரெண்டு ஆர்கானிசமே அந்த ஃபுட்டில் இருந்து நியூட்ரிஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்குன்னு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்கள்ல, அதுதான் நியூட்ரிட்டிவ் அப்பேரட்டஸ். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் இன்னும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. There is a range of strategies by which the food is taken in and used by the organism. Some organisms break down the food material outside the body and then absorb it. சில ஆர்கானிசம் வெளியவே ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்டட் மெட்டீரியலை மட்டும் உள்ளே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. தட் மீன்ஸ் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை ஃபீட் பண்ணுற ஆர்கானிசம் தான் சிம்பிளாக. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஃபங்கை, சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம். பிரெட் மோல்ஸ், ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ், இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். Others take in whole material and break it down inside their body. What can be taken in and broken down depends on the body design and functioning. சில ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட் ஃபுட்டை உள்ளே எடுத்துப்பாங்க. ஹோல் ஃபுட் மெட்டீரியலாக உள்ளே எடுத்துகிட்டு பாடிக்குள்ளே டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது டிபெண்டிங் ஆன் தி அனிமல். இப்போ நம்ம மேலே லயன் பார்த்தோம். லயன் வந்து டீர் அந்த மாதிரி ஒரு அனிமலை சாப்பிடும். இப்போ நாம் சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ், தட் மீன்ஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல. ஸோ லைக் தட். இப்போ லயன் மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டீரை கில் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன் நாமளே சிக்கன் மட்டன் எல்லாம் கில் பண்ணி தானே சாப்பிட்றோம், நம்மளும் இந்த கேட்டகரியில் தான் வருவோம். Some other organisms derive nutrition from plants or animals without killing them. This parasitic nutritive strategy is used by a variety of organisms like cuscata, ticks, lice, leeches and tapeworms. சில ஆர்கானிசம்ஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்டே இருந்து நியூட்ரிஷனை மட்டும் சக் பண்ணிப்பாங்க. அந்த ஆர்கானிசம்க்கு கில்லாம் பண்ண மாட்டாங்க, நியூட்ரிஷனை மட்டும் சக் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் தான் பாரசிட்டிக் ஆர்கானிசம். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கஸ்கட்டா, டிக்ஸ், லைஸ், லீச்சஸ் அண்ட் டேப்வார்ம்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்கெட்சாக ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் நம்ம ஃபஸ்ட்டு படித்தது அதுதான். டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை ஃபீட் பண்ணுவாங்க. முதல்ல சொன்னோம்ல, ஆல்ரெடி டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியலை எடுத்துப்பாங்க அப்படின்னு. அவங்க டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை ஃபீட் பண்ணி சாப்பிட்றவங்க. எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம். நெக்ஸ்ட் டைப் சொல்லியிருந்தோம்ல, கம்ப்ளீட் ஆர்கானிசம்ஸை உள்ளே எடுத்துகிட்டு உள்ளே டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அமீபா. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. பிளான்ட் அண்ட் அனிமலை கில் பண்ணாமல் நியூட்ரிஷனை மட்டும் அவங்கள்ட்ட இருந்து சக் பண்ணி எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் டேப்வார்ம் அண்ட் லைஸ். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஹவு டு ஆர்கானிசம்ஸ் அப்டைன் தர் நியூட்ரிஷன்? Since the food and the way it is obtained differ, the digestive system is different in various organisms. Single-celled organisms, the food may be taken by the entire surface. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கும் அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறாங்க, ஃபுட்டை என்ன ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு எப்படி அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசமும் டிஃபர் ஆகும். அப்போது அந்த ஃபுட்டு மெட்டீரியல் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமும் டிஃபர் ஆகும். இப்போ சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் அமீபா. இப்போ இந்த சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், என்டையர் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி ஃபுட்டு அவங்க சாப்பிடுவாங்க.
நமக்கு அமீபாவோட ஸ்பெஷல் ஃபீச்சரில் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒன்று சூடோபோடியா. இந்த அமீபா என்ன பண்ணுவாங்க, அந்த சூடோபோடியாவை யூஸ் பண்ணி ஃபுட்ஸ் பார்ட்டிக்கிளை எங்கல்ஃப் பண்ணி அவங்க ஈட் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிளியராக தெரியும். ரெட் கலர் டாட் போட்டிருப்பாங்க ஃபுட் பார்ட்டிக்கிள். அந்த சூடோபோடியான்ற பார்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. சூடோபோடியா தான் இப்போது அந்த ஃபுட்டு உள்ளே போயிட்டு ஃபுட் வேக்குவலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அங்கேருந்து தே வில் சக் தேர் நியூட்ரிஷன். இது அமீபா. இது சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்க்கு. பட் ஆஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி ஆர்கானிசம் இன்க்ரீசஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்டு டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிற அனிமலுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கும். டைஜஷனை ஒர்க் பண்ணணும், எக்ஸ்க்ரீஷனை ஒர்க் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிளாக பாரமீசியம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாரமீசியமோட ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். In paramecium, which is also a unicellular organism, the cell has a definite shape and food is taken in at specific spot. Food is moved to this spot by the movement of cilia which cover the entire surface of the cell. என்ன சொல்கிறாங்க, பாரமீசியம் ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், அந்த செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சு ஃபுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃபுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகணும். பிக்சரில் பாருங்கள் தெரியும், ஃபுட் மூவ்ஸ் டு தி ஓரல் க்ரூவ் பை சிலரி மூமெண்ட். இப்போ சிலியாவோட ஹெல்ப்போட தான் அந்த ஃபுட் வந்து ஆர்கானிசம் கிட்ட போகும். இப்போ ஓரல் க்ரூ அப்படின்னு நமக்கு பிக்சரில் போர்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஓரல் க்ரூவுக்கு இந்த சிலியா அந்த ஃபுட்டை மூவ் பண்ணி கொண்டு போகும். அங்கே டைஜஷன் நடந்து அதிலிருந்து நியூட்ரிஷனை பாரமீசியம் வில் அப்சார்ப். அன்டைஜஸ்டட் ஃபுட் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று அமீபா, ஒன்று பாரமீசியம். ரெண்டுமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அமீபா சூடோபோடியா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஃபுட்டை எடுத்துப்பாங்க. பாரமீசியம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ ஸ்பெஷலைஸ்டு செல் ஃபுட்டை மூவ் பண்ணி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். Next, nutrition in human beings. The alimentary canal is basically a long tube extending from the mouth to anus. We can see the tube has different parts. Various regions are specialized to perform different function. What happens to the food once it enters in our body? We shall discuss this process here. இப்போ நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால் மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்க ஒரு லாங் டியூபை தான் நம்ம அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். ஓல்டு புக்கில் 6.6, நியூ புக்கில் 5.6. ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அந்த மவுத் வழியாக உள்ளே போடுற ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத டீட்டெயிலாக படிப்போம். பிஃபோர் தட் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். நியூ புக்கில் 5.3, ஓல்டு புக்கில் 6.3. ஏ அண்ட் பின்னு 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். இந்த 2 டெஸ்ட் டியூப்லேயுமே 1% ஆஃப் ஸ்டார்ச் சொல்யூஷன் 1 ml ஆட் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் டியூப் ஏல மட்டும் 1 ml ஆஃப் சலைவாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை 20 to 30 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். நவ் 2 டெஸ்ட் டியூப் கூடவுமே டைல்யூட் அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். இப்போ எந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன கலர் சேஞ்ச் நடந்திருக்கும், இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். As we already know, ஸ்டார்ச்சும் அயோடினும் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ப்ளூ பிளாக் கலரில் இருக்கும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம டெஸ்ட் டியூப் ஏல சலைவா ஆட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் டியூப் பியில் எதுவுமே ஆட் பண்ணல, ஸ்டார்ச் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணி பார்க்கும்போது டெஸ்ட் டியூப் பியில் ப்ளூ பிளாக் கலர் சேஞ்ச் இருக்கும். ஆப்வியஸ்லி ஸ்டார்ச்சோட ரிசல்ட் அது தானே. ஸோ அதுதான் நம்ம கிடச்சிருக்கும். அப்போ டெஸ்ட் டியூப் ஏல ஏன் கலர் சேஞ்ச் ஆகலை? பிகாஸ் அங்கே நம்ம சலைவா ஆட் பண்ணியிருக்கோம். சலைவால் அமைலேஸ்ங்கிற என்சைம் இருக்குது. அந்த என்சைம் அந்த ஸ்டார்ச் சொல்யூஷனை டீக்ரேட் பண்ணிட்டதுனால அங்கே கலர் சேஞ்ச் நடக்கலை. கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், we eat various types of food which has to pass through the same digestive tract. Naturally, the food has to be processed to generate particles which are small and of the same texture. This is achieved by crushing the food with our teeth. நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றோம். இந்த ஃபுட் எல்லாமே ஒரே டைஜஸ்டிவ் ட்ராக் வழியாக தான் போகுது. இப்போ ஒரே ட்ராக் வழியாக போனோன்னா எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் அந்த ட்ராக்கை ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அப்போ எல்லா ஃபுட் பார்ட்டிகல்ஸையும் ஒரே டெக்ஸ்சருக்கு கன்வெர்ட் பண்ணணும், ஸ்மால் பீசஸாக கன்வெர்ட் பண்ணணும். இல்லை, இந்த ப்ராசஸை நமக்காக பண்ணி கொடுக்குறவங்க தான் நம்மளோட டீத்து. Since the lining of the canal is soft, the food is also wetted to make its passage smooth. When we eat something we like, our mouth waters. This is actually not only water but a fluid called saliva secreted by the salivary glands.
நம்மளோட அலிமெண்ட்ரி கெனாலுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இன்னர் லைனிங் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த சாஃப்டான பாத்வே வழியாக ட்ராவல் ஆகிற ஃபுட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், வெட்டாக இருக்கணும். இதை பண்ணுறது தான் சலைவா. இந்த சலைவாவை செக்ரீட் பண்ணுறது சலைவரி கிளான்ஸ். Another aspect of the food we ingest is its complex nature. If it is to be absorbed from the alimentary canal, it has to be broken into smaller molecules. This is done with the help of biological catalyst called enzymes. The saliva contains an enzyme called salivary amylase that breaks down starch, which is complex molecule, to give simple sugar. The food is mixed thoroughly with saliva and moved around the mouth while chewing by the muscular tongue. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். இந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று சிம்பிளர் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால் அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸை அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஒன்று சிம்பிளஸ்ட் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? என்சைம்ஸ் தேவைப்படுது. அப்படி தான் சலைவாவில் இருக்கிற சலைவரி அமைலேஸ்ங்கிற என்சைம் இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் ஸ்டார்ச் இருக்குல்ல, அதை சிம்பிளர் மாலிகுல் சுகராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஃபுட்டு நம்ம மவுத்துக்குள்ளே நல்லா மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளோட டங். இந்த சட்னி அரைக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டு அரைப்போம்ல, அப்போ தான் நல்லா அரையும். அந்த மாதிரி ஒரு ரோலை தான் இந்த டங் ப்ளே பண்ணுறது. ரோல் ஆஃப் சலைவரி அமிலேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ சலைவரி அமிலேஸ் என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ச் மாலிகுலை சிம்பிள் சுகராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது ரெகுலராக கேட்குற ஒரு 1 மார்க் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. It is necessary to move the food in a regulated manner along the digestive tube so that it can be processed properly in each part. The lining of canal has muscle that contract rhythmically in order to push the food forward. These peristaltic movements occur all along the gut. நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டுக்குள்ளே ஃபுட்டு ஒரு ரெகுலேட்டட் மேனராக தான் போகணும். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு இந்த ட்ராக்டை இந்த இடத்துல இந்த டைமுக்கு கிராஸ் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ரெகுலேட்டட் மேனரில் தான் ஃபுட்டு மூவ் ஆகும். நம்ம லைனிங்கில் இருக்க எல்லா மசில்ஸுமே ஒரு ரிதமேட்டிக்கலாக கான்ட்ராக்ட் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்மளோட ட்ராக்டில் இருக்க மசில்ஸ் எல்லாமும் இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு பேர் பெரிஸ்டாலிக் மூமெண்ட். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு 1 மார்க் கொஷின். From the mouth, the food is taken to the stomach through the food pipe or esophagus. The stomach is a large organ which expands when food enters it. The muscular walls of the stomach help in mixing the food thoroughly with more digestive juices. இப்போ மவுத்லேருந்து ஃபுட்டு ஸ்டொமக்குக்கு போகணும். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற பாத்வேக்கு பேர் தான் ஈசோஃபேகஸ். ஃபுட்டு ஸ்டொமக்கில் போனதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டொமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே டைஜஸ்டிவ் ஜூஸஸோட ஃபுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. The digestion in stomach is taken care of by the gastric glands present in the wall of the stomach. These release hydrochloric acid, a protein digesting enzyme called pepsin, and mucus. The hydrochloric acid creates an acidic medium which facilitates the action of the enzyme pepsin. What other function do you think is served by the acid? The mucus protects the inner lining of the stomach from the action of the acid under normal conditions. ஸோ ஃபுட்டு மவுத்தை தாண்டி ஈசோஃபேகஸ் வழியாக இப்போ ஸ்டொமக்கில் வந்துருச்சு. ஸ்டொமக்கில் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுற வேலை யாரோடதுன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்டோடது. இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஸ்டொமக்கோட வால் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் எதெல்லாம் செக்ரீட் பண்ணுறாங்க? ஒரு HCl செக்ரீட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் கால்டு பெப்சினை செக்ரீட் பண்ணுறாங்க, அண்ட் மியூக்கஸ். ஸோ இந்த 3 மெம்பர்ஸையும் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் ஸ்டொமக்கில் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த HClோட வேலை என்ன? அசிட்டிக் மீடியமை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அசிட்டிக் மீடியமில் தான் பெப்சின் நல்லா ஒர்க் பண்ணும். இது இல்லாமல் HClக்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்? இட் கில்ஸ் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்டர்டு அலாங் வித் த ஃபுட். நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது உள்ளே என்ட்ரான ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸை கில் பண்ணுறதும் இந்த HClோட வேலை தான். இப்போ மியூக்கஸோட ஒர்க் என்ன? இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் த ஆசிட் அண்டர் நார்மல் கண்டிஷன். நார்மலாக இருக்கும்போது இப்போ ஃபுட்டு சாப்பிடும் போது ஃபுட்டு மேலே HCl ஒர்க் பண்ணணும். ஃபுட்டு இல்லை எம்டி ஸ்டொமக்காக இருக்குது அப்படின்னும் போது ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மியூக்கஸோட ஒர்க் தான். நம்ம அசிடிட்டின்னு ஒரு கண்டிஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது எதனால் நடக்குது? எக்ஸஸ் HCl செக்ரீஷன் இன் ஸ்டொமக் ஒரு ரீசன். அதே மாதிரி நம்மளோட புவர் லைஃப் ஸ்டைலும் இதுக்கு ஒரு ரீசன். இந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது, நிறைய காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் சிலதெல்லாம் பண்ணுறதுனால தான் நமக்கு அசிடிட்டி மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. The exit of food from the stomach is regulated by a sphincter muscles which releases it in small amounts into the small intestine. From the stomach, the food now enters the small intestine. This is the longest part of the alimentary canal, which is fitted into a compact space because of extensive coiling.
ஸோ ஃபுட் மவுத்தில் இருந்து ஈசோஃபைகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு வந்துருச்சு. ஸ்டொமக்கில் HCl, பெப்சின், மியூக்கஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணாங்க. இப்போ ஸ்டொமக்கில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட்டு வரணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் ஸ்பின்ச்சர் மசில். நம்ம முதலே சொன்ன மாதிரி அலிமெண்ட்ரி கெனால் ஃபுல்லாகவே இந்த ஃபுட் ஒரு ரெகுலேட்டட் மேனரில் தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டொமக்கில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஒரு ரெகுலேட்டட் மேனரில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்ச்சர் மசில் இட் வில் ட்ராவல். அண்ட் small intestine is the longest part of the alimentary canal. இது ரிப்பீட்டடாக 1 மார்க்கில் கேட்குற கொஷின். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி காயிலிங். நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல காயில்டு ஸ்ட்ரக்சராக தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும். அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த்தும் ஆர்கானிசம் டிஃபர் ஆகும். பிக்சரில் பாருங்கள், ஹெர்பியோரஸ் அனிமல், கார்னியோரஸ் அனிமல் கொடுத்துருக்கோம். ஹெர்பியோரஸ் அனிமலோட ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த் ரொம்பவே ஜாஸ்தி. பிகாஸ் அவங்க பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. பிளான்ட்டில் இருக்கிறது செல்லுலோஸ், அதை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த்தாக இருக்குது. இதுவே கார்னியோர அனிமலோடது பாருங்கள், ஸ்மால் இன்டெஸ்டைன் ஷார்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் ஈட்டிங் மீட், அதை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் அவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்குது. The small intestine is the site of the complete digestion of carbohydrates, proteins and fats. It receives the secretion of the liver and pancreas. For this purpose, the food coming from the stomach is acidic and has to be made alkaline for the pancreatic enzymes to act. Bile juice from the liver accomplishes this in addition to acting on fats. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் கம்ப்ளீட் டைஜஷன் நடக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். இதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் அவங்களுக்கு தேவையான செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையும் லிவர் கிட்ட இருந்தும் பேன்க்ரியாஸ் கிட்ட இருந்தும் எடுத்துப்பாங்க. ஸ்டொமக்லேருந்து வர ஃபுட்டு அசிட்டிக்காக இருக்கும். பிகாஸ் ஸ்டொமக்கில் HCl இருக்குல்ல, பெப்சின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு அசிட்டிக் என்விரான்மெண்ட்டு தானே வேணும். ஸோ ஸ்டொமக்லேருந்து வர ஃபுட்டு அசிட்டிக்காக இருக்கும். அதுவே ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்ததுக்கப்புறமா பேன்க்ரியாட்டிக் என்சைம் ஒர்க் ஆகணும்னா இதுக்கு அல்கலைன் கண்டிஷன் தேவைப்படுது. இந்த அல்கலைன் கண்டிஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? பைல் ஜூஸ். இதை தவிர பைல் ஜூஸ்க்கு இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது, ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறது. Fats are present in the intestine in the form of large globules, which makes it difficult for enzymes to act on them. Bile salts break them down into smaller globules, increasing the efficiency of the enzyme action. ஸ்மால் இன்டெஸ்டைனில் லார்ஜ் ஃபேட் குளோபியூல்ஸ் இருக்கும். இதை டைஜஸ்ட் பண்ணுறது என்சைம்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பைல் சால்ட்ஸு இந்த லார்ஜ் குளோபியூல்ஸை ஸ்மால் குளோபியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க கன்வெர்ட் பண்ணி முடிச்ச உடனே பைல் ஜூஸ் என்ன பண்ணும்? இந்த ஃபேட் மாலிகுல்ஸை டைஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. The pancreas secretes pancreatic juice, which contains enzymes like trypsin for digesting proteins and lipase for breaking down emulsified fat. The walls of small intestine contain glands which secrete intestinal juice. Pancreas ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரிப்ஸினையும் எமல்சிஃபைட் ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக லிப்பேஸையும் செக்ரேட் பண்ணுறாங்க. மோரோவர் ஸ்மால் இன்டெஸ்டைனோட வாலில் இருக்க கிளான்ஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸஸை செக்ரீட் பண்ணுறாங்க. இந்த ஜூஸஸ் கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாகவும், ப்ரோட்டீன்ஸை அமினோ ஆசிட்ஸாகவும், லிப்பிட்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸை அண்ட் கிளிசராலாகவும் கன்வெர்ட் பண்ணி தராங்க. Digested food is taken up by the walls of the intestine. The inner lining of the small intestine has numerous finger-like projections called villi, which increases the surface area for absorption. The villi is richly supplied with blood vessels which take the absorbed food to each and every cell of the body, where it is utilized for obtaining energy, building up new tissues and repair of old tissues. டைஜஷன் முடிஞ்சு நமக்கு கிடைச்ச ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட் அண்ட் குளுக்கோஸை ஸ்மால் இன்டெஸ்டைன் சர்ஃபேஸில் இருக்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால் வில்லை அப்சார்ப் பண்ணிக்கும். இதை அப்சார்ப் பண்ணி பாடியோட மற்ற போர்ஷன்ஸ்க்கு இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். மற்ற போர்ஷன்ஸ் இதை எனர்ஜி அப்டைன் பண்ணுறதுக்காகவும், நியூ டிஷ்யூஸை பில்டப் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஓல்டு டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கும். The unabsorbed food is sent into the large intestine, where its wall absorbs more water from this material. The rest of the material is removed from the body via the anus. The exit of the waste material is regulated by the anal sphincter. ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணது போக அன்அப்சார்ப்டு ஃபுட் இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். லார்ஜ் இன்டெஸ்டைன் அந்த ஃபுட்டில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு மிச்ச வேஸ்ட்டை ஆனஸ் வழியாக பாடியை விட்டு வெளியே ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த என்ட்ரியையும் ஆனல் ஸ்பின்ச்சர் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன் அலிமெண்ட்ரி கெனால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் டு ஆனஸ். மவுத்தில் டங், டீத்,
சலைவரி கிளான்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஈசோஃபாகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு வரணும். ஸ்டொமக்கில் ஹெச்சிசிஎல் பெப்சின் மியூக்கஸோட ரோல் இருக்குது. அங்கே இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரணும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் லிவர் அண்ட் பான்க்ரியாஸோட செக்ரீஷன்ஸ் இருக்கும். இன்டெஸ்டைனல் ஜூஸஸ் இருக்குது. அங்கே இருந்து டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் எல்லாம் வில்லை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அன்அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியல் எல்லாத்தையும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க வாட்டர் அப்சார்ப் பண்ணிவிட்டு ரிமைனிங் திங்ஸை ஆனஸ் வழியாக வெளியே அனுப்பிடுவாங்க. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இமீடியட்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.